வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சப்போட்டா பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சப்போட்டா பழம் பழுப்பு நிறத்தில் பழுப்பு நிற சதைப்பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய பழம், இனிப்பு அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம். இதை நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், அப்படியாகவும் சாப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் சப்போட்டா பழம். ஸோ அது இந்த குளிர்காலத்தில் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். சுகாதாரமான ஒரு உணவாகவும் சப்போட்டா பழம் இருக்கும். இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தை சப்போட்டா பழம் கொண்டு இருக்கிறதால இது பிற பாக்டீரியா தொற்றுகளை உங்களுக்கு எதிர்த்து போராடி அதை தடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ சப்போட்டா பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை தூண்டுகிறது சப்போட்டா பழம். உடலில் செரிமான அமைப்பை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சப்போட்டா பழம் உறுதுணையாக இருக்கும். குடல் நோய் அறிகுறி எதுவும் ஏற்படாமல் அதை கட்டுப்படுத்தும். மலச்சிக்கலை எல்லாம் நமக்கு சப்போட்டா பழம் சரி பண்ணிடும். நார்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே செரிமானத்திற்கும் குடல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம அறிஞ்சிருப்போம். ஸோ அந்த வகையில் சப்போட்டாவில் அதிக நார்சத்து இருக்கிறதால இது சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது. நார்சத்து உள்ளடக்கத்தால் மலச்சிக்கல் நிவாரணம் அளிக்கும். அதே சமயம் பெருங்குடல் சவ்வை சீராக்கி குடல்ல எதுவும் தொற்று நோய்கள் ஏற்படாமல் அதை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது சப்போட்டா பழம். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டிருக்கு. உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்தின் அந்த கூட்டுகளை படி பார்த்தோம் அப்படின்னா சப்போட்டாவினுடைய டேனின்கள் இருக்கு. சப்போட்டாவில் இருக்கக்கூடிய இந்த டேனின்கள் இது சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு முகவராக இருக்கு. அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடும். உணவு குழாய் அலர்ச்சி, குடல் அலர்ச்சி, எரிச்சல் கொண்ட குடல் அறிகுறி, இந்த மாதிரி நோய்களை தடுக்கிறதன் மூலம் செரிமான மண்டலத்தினுடைய நிலையை மேம்படுத்தும். மேலும் இரைப்பை அலர்ச்சி, வீக்கம், இரைப்பை வலி ஏற்படுவது எல்லாத்தையுமே குறைக்கிறதன் மூலமாக வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்போட்டா பழம் உறுதுணையாக இருக்கும். நாள்பட்ட நோய்களினுடைய தீவிர தன்மையை எதிர்த்து போராடுவதற்கு சப்போட்டா பழம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்துக்கலாம் சப்போட்டா பழத்தை. எலும்புகளுக்கு நல்லது சப்போட்டா பழம். ஸோ எலும்பு 40 வயசானாலும் பராமரித்துக் கொள்வதற்கு, சிறப்பாக எலும்புகளை பராமரிக்கிறதுக்கு சப்போட்டா பழம் எடுத்துக்கொள்ளலாம். சப்போட்டா பழத்தில் கூடுதல் அளவாக கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து இருக்கு. இது எலும்புகளுக்கு வலு கொடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். இந்த கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் சப்போட்டா பழத்தில் நிறைந்திருக்கிறதால தான் எலும்புகளை அதிகரிக்கிறதுக்கும் வலுப்படுத்துவதற்கும் செய்து. எலும்பு இணைப்பு திசுக்கள் மற்றும் வளர்ச்சிக்கு தாமிரம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தாமிரம் குறைபாடு நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் நமக்கு ஏற்படும். தசை பலவீனம், குறைந்த பலவீனம், எலும்பு பலவீனம், இந்த மாதிரி மூட்டுகளினுடைய மென்மை ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகரிக்கக்கூடும். மேங்கனீஸ், துத்தநாகம், கால்சியம் ஆகியவற்றோடு தாமிரம் சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக எலும்பு மென்மையாதல் பிரச்சனை எல்லாம் குறையும். அதுவும் குறிப்பா பெண்களுக்கு எலும்பு மென்மையாதல் பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஸோ நம்ம எலும்பு மென்மையாச்சுன்னா அது எளிதில் வீக் ஆகி உடஞ்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாம ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய சப்போட்டா பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். சளி, இருமல் பிரச்சனைக்கு தீர்வு பெறுவதற்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் சுவாசப்பாதை, நாசி துவாரம், கபம், சளி இது எல்லாத்தையுமே அகற்றுவதன் மூலமாக நாள்பட்ட இருமலை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. இது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ சத்து கொண்டிருக்கு. தொடர்ந்து சப்போட்டா பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா சளி, இருமல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தோடு இணையும் போது கண் பார்வை கூட கூர்மையாக இருக்கும். தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி சளி, இருமலை நமக்கு குணப்படுத்தும் சப்போட்டா பழம். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறது சப்போட்டா பழம். ஸோ பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் ஆனது ரத்த நாளங்களை சீராக இயங்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய சுழற்சியை கட்டுப்படுத்துது. சப்போட்டா பழம் இரும்பு சத்து இருந்தது அப்படின்றதால ரத்த சோகை அபாயத்தினுடன் கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. ரத்த நாளங்கள் இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் இருக்காது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்கும். புற்றுநோய்க்கு எதிரான பாதுகாப்பு பெறுவதற்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சப்போட்டா பழத்தில் நார் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் டி, ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இருக்கு. இது வாய்வழி புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. உடலினுடைய திசு அமைப்பிலும் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக சப்போட்டா பழம் இருக்கிறதால தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை எதிர்த்து போராடி புற்றுநோயை நமக்கு வராமல் தடுக்கும். உடனடி ஆற்றல் கொண்டது, உடனடி ஆற்றலை நம்மளுடைய உடலுக்கு தரக்கூடியது சப்போட்டா
சப்போட்டா பழம். சப்போட்டா பழத்தில் இயற்கையாகவே ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் உடைய உள்ளடக்கம் இருக்கு. இது உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும். நாள் முழுக்க சோர்வில்லாமல், குறிப்பாக உடனடியாக உங்களுக்கு ஆற்றல் தேவைப்படுது, எனர்ஜியா நீங்க ஆகணும் அப்படின்னா நீங்க ஒரு டம்ளர் சப்போட்டா ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கிண்ணம் நிறைய சப்போட்டா பீஸ் போட்டு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது எனர்ஜி உங்களுடைய உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சப்போட்டா சருமத்திற்கு நன்மை செய்யும். ஸோ சருமத்தை உள்ளிருந்து அழகாக்குவதற்கு சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சப்போட்டாவை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கெல்லாம் வெளியேறிடும். சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதனால சருமம் நமக்கு பளபளப்பாக இருக்கும். கூந்தலும் கருகருவென்று அடர்த்தியாக வளரும். சருமமும் நமக்கு ஈரப்பதமாக இருக்கும். கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் சப்போட்டா பழம் மேம்படுத்துறதால சருமத்தில் ஆழமான சுருக்கங்கள்லாம் எதுவும் அதிகரிக்காம முன்னாடியே தடுக்கும். கூந்தலுக்கும் போஷாக்கு கொடுக்கும். சப்போட்டாவினுடைய நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால அடிக்கடி தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சப்போட்டா பழங்களை அந்த சீசனில் சாப்பிட்டு, அளவோடு சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.